இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, இரவு 11 மணி ஆகிடுது, 12 மணி கூட ஆகிடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் 10 மணி வரைக்கும் தான் பார்க்கணுன்னு நினச்சேன், 9 மணி வரைக்கும் தான் பார்க்கணுன்னு நினச்சேன், தூங்கணும்னு நினச்சேன், ஆனால் கட்டுப்படுத்தவே முடியல, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் முதல்ல மொபைல் ஃபோனுக்கான கட்டுப்பாடு அங்கே இல்லை. இரவு 11 மணிக்கு தான் 11 மணிக்குள்ளே 10 மணிக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அங்கே தான் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. கட்டுப்பாடுங்கிறது இங்கே இருக்குது, அதோட ஆரம்பம் எங்கே? இன்னொரு கட்டுப்பாடு இருக்குது, அதை கடைப்பிடிச்சா தான் நீங்கள் இரவு 10 மணிக்குள்ளே நம்ம மொபைல் 10 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும். என்னென்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன், அல்லது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன். இந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிங்கன்னா அப்போ கட்டுப்பாடு இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கட்டுப்பாடுன்னா அது இரவில் தான் இருக்குது, 10 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, அந்த ஒரு கட்டுப்பாடு தான் இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. மொபைல் ஃபோன் பார்க்குறதுல அந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறாங்கள, அவங்களுக்கு 2 விதமான கட்டுப்பாடு இருக்குது. அவங்க ஒரு கட்டுப்பாடு தான் நினச்சிட்ருக்காங்க. என்ன கட்டுப்பாடுனா இரவு 10 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா 10, 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க. முதல்ல 2 கட்டுப்பாடு இருக்குது. அந்த 2ஐயும் செஞ்சால் தான் உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியும். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மேலே தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா, இரவு 10 மணிக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது உங்களுக்கு மிக எளிது. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மேலே தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அப்படிங்கும்போது, நீங்கள் 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காம உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கணும். வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தணும். உங்கள் படிப்பு, உங்கள் தொழில், இதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். கவனம் செலுத்தும்போது அதே நேரத்தில் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, 5 மணிக்கு மேலே தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கிறீங்க. அப்போ கட்டுப்பாட்டை ஆரம்பத்திலே ஏற்கனவே உள்ள இந்த கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கீங்க, அதிலே ஜெயிச்சிட்டிங்க. 5 மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கல, 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்படி ஜெயிச்ச நீங்கள் 10 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிங்கும்போது அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த கட்டுப்பாட்டையும் உங்களால் கடைபிடிக்க முடியும். அப்போ யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் மொபைல் ஃபோன் பார்க்குறது 10, 11 மணி 12 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யாரால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு அந்த கட்டுப்பாடு இல்லாமல் காலங்காத்தாலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். காலங்காத்தாலே வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இப்படி எனி டைம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள். அவங்களால தான் இரவு 11 மணிக்கு மேலேயும் 12 மணி வரைக்கும் அவங்க மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க. அவங்களால 10 மணிக்கு மேலே நான் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, தூங்க போயிடணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது. அதனால் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. மொபைல் ஃபோன் பார்க்காம எப்படி இருக்கணும், 5 மணி வரைக்கும் நீ பார்க்காத, அந்த கட்டுப்பாட்டை நீ அடைந்து விட்டால், அந்த கட்டுப்பாட்டில் நீ வெற்றி பெற்று விட்டால், இரவு 10 மணிக்கு மேலே நீ மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, அல்லது 9 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டிலும் நீ ஜெயித்து விடலாம்.